ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற புதன்கிழமை மார்கழி 17ஆம் தேதி புது வருடம் பிறக்கிறது. ஆங்கில வருடத்தின் முதல் நாளில் விநாயகரை வழிபடுறதோட இது போன்ற விஷயங்களை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. துளசி செடியை நம்ம கடவுளாக நினச்சி வணங்கிட்டு இருக்கோம். துளசி செடியை நம்ம வணங்குறதுனால லக்ஷ்மி தேவியோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். கடன்கள் துன்பங்கள் அனைத்துமே தீரும். லக்ஷ்மி தேவியோட ஆசிர்வாதத்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். புத்தாண்டின் முதல் நாளில் இதை செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வருடம் முழுவதும் நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். வீட்டிற்கு பணமும் கிடைக்கும். 2024 நாளையோட முடியுது. 2025ஆம் ஆண்டில் நம்ம தொடங்க போகிற முதல் நாள் விநாயகரை நம்ம பூஜை செய்யணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி கொழுக்கட்டை அது போன்ற நெய்வேத்தியங்கள் செய்யலாம். இல்லை அவல் பொரி கடலை நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைக்கலாம். முடிந்தால் ஒரு சத தேங்காய் கூட உடைக்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் சிதறி போகும். துளசி செடியை தினமும் நம்ம வழிபடணும். துளசி செடிக்கு முன்னாடி நம்ம முடிந்தால் ஒரு தீபம் கூட ஏற்றி வழிபடலாம். துளசி புதன்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள். அந்த நாளில் நம்ம துளசி செடியை வணங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். முடிந்தால் அன்றைய நாளில் நீங்கள் துளசி செடி கூட ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி வேற வாசலில் கட்டுறது நமக்கு மிக மிக நற்பலன்களை அள்ளி கொடுக்குன்னே சொல்லலாம். பண கஷ்டமே இருக்காது. வறுமை எவ்வளோ பெரிய வறுமை இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது. துளசி வேர் கட்டப்பட்ட வீட்டில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே இருப்பாங்க. 16 வகை செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். லக்ஷ்மி தேவியின் அருள் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு இது போன்ற ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்யலாம். துளசி செடியை எடுத்துகிட்டு வாங்க. அதோட வேர் தான் நமக்கு தேவை. அந்த வேரை நல்லா மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. அந்த ஒரு வேரை சிகப்பு துணியில் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு அது கூட ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக சின்ன முடிச்சா போட்டுக்கோங்க. அதை உங்கள் குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ ஃபோட்டோவில் அடியில் வைங்க. இல்லை மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் படம் இருந்தாலும் அது பக்கத்தில் வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் ஒன்று வச்சு தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இல்லைனாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. அம்மா மகாலட்சுமி தாயே, இந்த 2025 இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கணும், எப்பொழுதும் காலங்காலமாக எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கு கடன் இருக்குது, கடன் தீரணும், நோய் இருக்குது, நோய் தீரணும் அப்படின்லாம் வேண்டிக்காதீங்க. நல்ல நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. பணம் பெருகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு நீங்கள் அந்த முடிச்சுக்க தீபதூபம்லாம் காட்டிட்டு நீங்கள் இதை கொண்டு போயிட்டு நிலைவாசலில் நீங்கள் கட்டிடுங்க. இதை செய்யறதோட லக்ஷ்மி தேவியோட கால் சின்னம் இல்லைன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை கதவுல வரையலாம். இல்லை அந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். எப்பொழுதுமே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீடு மட்டும் இல்லை, பூஜா ரூம் எப்படி நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய கிச்சனும் க்ளீனாக இருக்கணும், பாத்ரூமும் க்ளீனாக இருக்கணும். நம் வீட்டில் எந்தவித அழுக்கும் இருக்கக்கூடாது. துணிகள் அழுக்கோடு அங்கே எங்கே சிதறி கிடக்கக்கூடாது. நம்ம வீட்டை எப்பொழுதும் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தோடு நம்ம வச்சுக்கணும். நீங்கள் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் 2024 நிச்சயமாக இந்த 2024ஓட உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து 2025 அமோகமாக இருக்கும். நான் இதெல்லாம் மட்டும் செஞ்சால் எனக்கு காசு வந்துருமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம உழைப்பு மூலதனமாக போடுறோம்.
அதிலேருந்து வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நமக்கு சுப செலவுக்கு நமக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள் இதெல்லாமே நம்ம வந்து செய்கிறோம். நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா, இது போன்ற வழிபாடுகள் செய்யறதுல தப்பில்ல. நம்ம இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறதில்ல, பணம் வேஸ்ட் பண்ண போறதில்ல. நமக்கு வந்து சில விஷயங்கள் லக்ஷ்மி லக்ஷ்மி தேவிக்கு உரிய ஒரு பொருள் வந்து துளசி. அது எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு விரும்பிய ஒரு பொருள். இதை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் தோற்றுப்போகாது. நிச்சயமாக இதில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 2025 உங்களுக்கு அமோகமாக வெற்றியை கொடுக்கும். இன்னொரு விஷயம், இந்த காலண்டர் வந்து மாட்டுவீங்க 2025ல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவத்துல மாட்டினா உங்களுடைய காலண்டர் வந்து வடக்கு நோக்கி இருக்கும். காலண்டரில் இருக்கக்கூடிய சுவாமியின் முகம் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு மாட்டணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வடக்கு திசையை பார்த்தவாறு காலண்டரை நம்ம வந்து மாட்டி வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கைங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்த நிலைக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அழுக்கு மூட்டைகளை சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுங்க. வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. பழைய காலண்டர் வந்து சில பேர் வந்து அதை கிழிச்சிடுவாங்க. சில பேர் வந்து அதை வந்து ஒரு நூல் மாதிரி கட்டி அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த காலண்டரை வந்து நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள தாள்களை நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து விபூதி பிரசாதம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம செய்யலாம். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புது வருடத்தில் மங்களகரமான பொருட்களை வாங்குங்க. உங்களால் முடிந்தால் தங்கம், வெள்ளி அதெல்லாம் நீங்கள் வாங்கி சேகரிக்கலாம். முடியாத பட்சத்தில் பிறக்கின்ற புது வருடத்தில் நிச்சயமாக கல்லுப்பு, குண்டு மஞ்சள் இதை வாங்குங்க. அதே மாதிரி இனிப்பான விஷயத்தோடு தொடங்குங்க. அனைத்தும் வந்து இனிமையாக இருக்கட்டும். மறக்காமல் வருடத்தின் முதல் நாள் கட்டாயம் விநாயகரை வழிபாடு செய்து உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. அனைத்து விஷயமும் நல்லதாகவே நடக்கும். முடிந்த அளவுக்கு இந்த துளசி பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா கூட அந்த புதன்கிழமை பிறக்கின்ற புது வருடத்தில் ஒரு துளசி செடியாவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வளர்த்து வாருங்க. உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அனைத்தும் நீங்கும். பண வரவு அதிகரித்தாலே குடும்பத்தில் எந்தவித சிக்கலும் இருக்காது. சந்தோஷம் மேம்படும், ஒற்றுமை மேம்படும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் புது வருடத்தில் நல்லதோடு ஆரம்பிங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. முடிந்தால் யாராவது ஒருவருக்காவது வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக பிறக்கப் போகின்ற 2025 அனைவருக்கும் அமோகமான செல்வ செழிப்போட ஆண்டாக தொடங்கட்டும். நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து.